பித்தளைப்பட்டி ஸ்ரீ அபித குஜாம்பிகை உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் திருக்கோவில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியர் ஸ்ரீ பாலாஜி குருக்கள் தலைமையில் சொற்பொழிவு நிகழ்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பித்தளைப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அபித குஜாம்பிகை உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் ஆலயத்தில் நவராத்திரி பூஜை விழா நடைபெற்றது. இதில் 4ஆம் கால பூஜையான இன்று சிவாச்சாரியா ஸ்ரீ பாலாஜி குருக்கள் தலைமையில் சொற்பொழிவு உபச்சாரம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அவர் கூறியதாவது, சிவனுக்கு சிவராத்திரி என்றால் அம்பிகைக்கு நவராத்திரி சிறப்பானது. இந்தியாவில் பிரம்மாண்டமான பண்டிகைதான் நவராத்திரி. வருடத்தில் 4 நவராத்திரிகள் வருகின்றது. ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆசார் நவராத்திரி என்றும், புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்றும், தை மாதம் வரும் நவராத்திரி மகா நவராத்திரி என்றும், பங்குனி மாதம் வருவது வசந்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு நவராத்திரியை பற்றின பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். நவராத்திரி 2020 எப்போது வருகின்றது என்றால், ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை திதி முடிந்து பிரதமை திதி தொடங்கி தசமை திதி வரை 10 நாட்கள் நவராத்திரியாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமியில் முடிவடைகிறது. இதில் முதல் 3 நாட்கள் துர்கையை வேண்டியும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியை வேண்டியும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது என கூறினார். அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்த கோடிகளுக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த மாம்பழம் என் கைக்கு வந்ததுன்னு சொன்ன உடனே அவன் நம்ப மறுக்கிறார். அது கணவன் நம்ப மறுக்காம அவனும் பூஜை அறைகளே வந்து, எங்கே எனக்கு முன்னால் அந்த மாம்பழத்தை நீ வர வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த காரைக்காலர் என்ன பண்றாரு, அந்த புனிதவதி சாமியிடம் வேண்டி, சாமி எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது, உன்னுடைய திருவிழா எனக்கு மீண்டும் காட்ட வேண்டும் என்று சொல்லி தன் கைகளை இப்படி பிடித்துக் கொண்டு சாமியிடம் கண்ணீர் வரும்போது மீண்டும் அங்கு ஒரு மாம்பழம் வந்து, இதை அப்படியே சுவாமியுடைய திருவிழத்துக்கு தான் என்று தன்னுடைய கணவர் கையில் கொடுத்த உடனே அதை வாங்கி பார்க்கிறான், மறைந்து. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், ஆஹா இது சாட்சாத் சிவமே உயிரிழக்கக்கூடிய இந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய சிவம், இந்த சிவத்துக்குடன் நம்ம மனைவியாக வாழ்வது மிகவும் ஒரு பாவம். சாதாரண உலகில் மாற்றமாக நம்ம அம்பிகை அம்பாவை நினைத்து விட்டமே, மனைவி என்ற இதில் நினைத்து விட்டமே சொல்லி அதிலிருந்து ஒதுங்கி வாழ்கிறார். இவன் மனதை போட்டு அப்படியே அறுக்கிறது. உடனே உறவினர்கள் தன்னுடைய தாயர்களெல்லாம் சொல்லிவிட்டு, நான் வெளிநாடு மரக்கலம் ஒன்று தயார் பண்ணி வெளிநாடுக்கு போகிறேன், கப்பல் மூலமாக வியாபாரம் பார்க்கிறேன்னு சொல்லி, இனிமேல் இவர்களுடைய வாழ நாம் வாழக்கூடாது, இவர்கள் திருவருளுக்கு பாத்திரமானவர்கள், இறைவனுடைய திருவருளை பெற்றவர்கள், இவர்கள் சாதாரண